10 வயசு சின்ன பொண்ண கடன் பிரச்சனைனால அவங்க அப்பா ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறாரு. போன இடத்துல மாமியார் கடியோ வீட்ல இருக்க எல்லா வேலையும் குடுத்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா. நைட் ஆனா புருஷன்காரன் வந்து இந்த பொண்ணுகிட்ட அத்துமீறி ரொம்பவே தப்பா நடந்துக்கிறான். இவளால தாங்கிக்க முடியல. போய் அவங்க அப்பாகிட்டயும் அம்மாகிட்டயும் அழுது பார்க்குறா. காசை வாங்கியாச்சு நீ அங்கேயே வாழுன்னு சொல்றாங்க. இதுக்கு மேல இந்த கொடுமை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லி எப்படியா தப்பிச்சு போய் கோர்ட்ல போய் நம்ம டைவர்ஸ் வாங்கிடலான்னு போய்க்கிட்டு இருக்கா. புருஷன்காரனும் வந்து புடிச்சிடுறான். அப்ப அவனையும் தள்ளி விட்டு அங்கன்னு தப்பிச்சு ஓடி இவளும் கோர்ட்ல போய் ஜட்ஜு கிட்ட உட்காந்து எல்லா விஷயத்தையும் சொல்றா. இந்த பொண்ணு சொல்றதை கேட்டு ஷாக் ஆயிடுறாரு. இந்த வயசுலயே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமான்னு சொல்லி. இவன் நடந்த எல்லா கொடுமையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சரிம்மா நான் உன்னை காப்பாத்துறேன். இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் நீ வீட்டுக்கு போனோடனே இவரும் கிளம்பி போயிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பொண்ணு எங்க போறதுன்னு தெரியாம உட்காந்துருக்கதை பாக்குறாரு. சரி நீ என் கூட வீட்டுக்கு வாமான்னு சொல்லி கார்ல ஏற்றி கூட்டு போறாரு. வீட்டில் அவங்களோட ஒய்ஃபோ எதுக்கு கண்ட பொண்ணெல்லாம் இங்கே கூட்டு வரேன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. வெளியே வந்து அந்த பொண்ணை பார்த்த உடனே இவ்வளோ சின்ன பொண்ணு இவ்வளோ கொடுமை நடந்திருக்கான்னு சொல்லி அவங்களும் வந்து அந்த பொண்ணை வீட்டில் இருக்கிறதுக்காக ஒத்துக்கிறாங்க. அடுத்த நாள் ஜட்ஜும் வந்து போலீஸோடு சேர்த்து இந்த பொண்ணை வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. போன இடத்துல அவங்க அப்பாவும் புருஷனும் வந்து இந்த பொண்ணை அடிக்கிறதுக்காக வராங்க. ஆனால் போலீஸ் அவனுக்கு 2 பேரையும் அடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. 10 வயசு பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கு. கோர்ட்டுக்கு டைவர்ஸ் கேட்டு வந்திருக்கான்னு இந்த விஷயம் பெரிய லெவலில் ரீச் ஆகி நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த பொண்ணை ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க.